ஒரு சூப்பரான பச்சைப்பயிறு குழம்பு பார்த்துருவோமா. 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் வந்து சூடு பறக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை ஒரு கொத்துக்கு போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதில் வந்துட்டு 6 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதிலே வந்துட்டு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும். நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம்ல மல்லி, ஜீரகம், அதோட வந்துட்டு ஒரு கைப்பிடி மட்டும் தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இருக்கும். இதுலேயும் வந்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போக தட்டிக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிட்டு கொஞ்சமாக அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமேட்டு 2 விசிலுக்கு ஹை ஃப்ளேமில் எடுத்து வச்சுருக்கிற பச்சைப்பயிறு சேர்த்துட்டு குழம்பு தேவையான உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பச்சைப்பயிறு குழம்பு ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.